இனியோன் வணக்கம். இப்பொழுது நாம் செல்ல இருக்கும் இடம் மருந்து கோட்டை. நாம் ஏற்கனவே மையக்கோட்டையை பற்றி பார்த்தோம். மையக்கோட்டை அல்லது மயான கோட்டை என்று அழைக்கப்படுகின்றது. அது மர்மங்கள் நிறைந்ததா இல்லையா என்று நான் தெளிவுபடுத்தினேன். அந்த கோட்டைக்கு இந்த கோட்டையின் அடிவாக, அதாவது இந்த மலை அடிவாகத்தில் கீழே இருந்துதான் 3 கிலோமீட்டர் திரும்பி செல்ல வேண்டும். இந்த இடமும் நாகர்கோவிலிருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பத்மநாபபுர அரண்மனையிலிருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இப்பொழுது நாம் அங்குதான் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். நாகர்கோவிலிருந்து தக்கலை வழியாக இங்கே செல்ல வேண்டும். பத்மநாபபுரத்துக்கு மிக அருகே அமைந்துள்ளது. அதே போன்று முருகன் கோவில் ஒன்று காணப்படுகின்றது. குமரன் கோவில் என்று குமரமலை காணப்படுகின்றது. அதற்கும் அருகில் தான் இந்த கோட்டையானது காணப்படுகின்றது. இப்பொழுது அடிவாரத்துக்கு நாம் வந்துவிட்டோம். இங்கு ஒரு எல்லையம்மன் கோவில் காணப்படுகின்றது அடிவாகத்தில். அதாவது சற்று இடையில், அதாவது சற்று தூரம் ஏறினால் இந்த மலையானது மொத்த உயரமானது கிட்டத்தட்ட 250 மீட்டர். ஒரு 75 மீட்டர் நாம் மேலே ஏறி சென்றால் அந்த இடத்தில் அந்த கோவிலானது எல்லையம்மன் கோவில் காணப்படுகின்றது. உள்ளூர் மக்களால் வழிபடப்படுகின்றது. இப்பொழுது அங்குதான் ஏறி சென்று கொண்டிருக்கின்றோம். இது அந்த கோட்டையை விட மிக உயரமான இடத்தில் காணப்படுகின்றது. இதை பற்றியும் ஏராளமான மர்மங்கள் நிலவி வருகின்றன கன்னியாகுமரி மாவட்டத்தில். இந்த கோட்டை பராமரிப்பு இல்லாமல், அந்த கோட்டையும் அப்படித்தான், இந்த கோட்டையும் அப்படித்தான், எந்தவித பராமரிப்பு பணிகளும் அரசால் செய்யப்படவில்லை. கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. அன்று ஒரு காலத்தில் அதாவது வேணாட்டு மன்னர்களால் மிகவும் விரும்பப்படும் கோட்டையாக இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் அதை மிகவும் பலப்படுத்தி வைத்திருந்தார்கள். இப்பொழுது அந்த இடையில் உள்ள அந்த கோவிலுக்கு வந்து விட்டோம். அதாவது நான் சொன்னேன் 75 மீட்டர் உயரத்தில் ஒரு எல்லையம்மன் கோவில் காணப்படுகின்றது. அதில் பூசாரி காமராஜ் என்பவர் அங்கு பூசாரியாக இருக்கின்றார். அவர் இந்த கோவிலை வழிபட்ட பின் மேலே செல்லுங்கள் என்று வழிகாட்டினார். அதாவது இந்த கோவிலுக்காக நிலம் அந்த இடத்தில், அதாவது 75 மீட்டர் ஒரு உயரமான இடத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள், சமமாக மண்ணை வெட்டி எடுத்து வைக்கிறார்கள் கோவில் கட்டுமான பணிகளுக்கு. இப்பொழுது அந்த காரணத்தால் அந்த மேலே ஏறும் தடமானது, அந்த கோட்டைக்கு செல்லும் மேலே ஏறும் தடம் சற்று தடைபட்டுள்ளது. இப்பொழுது எனக்கு இடப்பக்கமாக தெரிகின்றனவா, அந்த பாறையின் மேல்தான் ஏறி செல்ல வேண்டும். நீங்கள் எவரும் வந்தாலும் அந்த கோவிலுக்கு உலகத்திலே நடந்து வந்து இந்த வழியின் வழியாக, அதாவது மண் வெட்டப்பட்டுள்ளது, பாறைகளும் நீக்கப்பட்டுள்ளன, அந்த இடத்தின் வழியாக சற்று சிரமப்பட்டு மேலே ஏறி சென்றால் மேலே சென்று விடலாம். இப்பொழுது அந்த வழியாகத்தான் நான் ஏறிக்கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட மேலும் நாம் ஒரு 150 மீட்டர் வாக்கில் மேலே ஏற வேண்டும். இது ஓரளவு செங்குத்தாக காணப்படுகின்றது. இங்கிருந்து பார்த்தால் அந்த மையக்கோட்டை என்ற மயான கோட்டையை தெளிவாக இங்கிருந்து காண இயலும். அந்த கோட்டையானது தெளிவாக இங்கிருந்து பார்க்கும் தூரத்தில் தான் அமைந்துள்ளது. அதே போன்று இந்த கோட்டையிலிருந்து எந்த பக்கத்தில் பார்த்தாலும் அதாவது கிட்டத்தட்ட 10 முதல் 20 கிலோமீட்டர் பகுதி மிக தெளிவாக காணப்படுகின்றது. எளிதாக கண்காணிக்க முடியும். ஆகவே இவர்கள், அதாவது வேணாட்டு அரசர்கள், ஆய்நாட்டு அரசர்கள் அந்த காலத்தில் இந்த மலையின் முகடை ஒரு அவர்கள் கண்காணிப்புக்காக, அவர்களின் பாதுகாப்புக்காக பயன்படுத்தியிருப்பார்கள் என்று தெளிவாக தெரிகின்றது. மேலும் கூடுதலாக இங்கிருந்து வைத்தியம் செய்வதற்காக மருந்து தயாரித்தார்களா அல்லது வெடிகுண்டு தயாரிப்பதற்காக தான் வேணாட்டு மன்னர்கள் இறுதி காலகட்டத்தில் யூஸ்டாசிஸ் நிலோனோ என்ற டச்சு அதிகாரியை அவர்களின் அதாவது படை தளபதியாக நியமித்திருந்தார்கள். அப்பொழுது அவரின் கீழ் அவர்களின் படையானது நவீனப்படுத்தப்பட்டது. அப்பொழுது ஆங்கிலேயர்கள் என்ன ஆயுதங்களை பயன்படுத்தினார்களோ அதே போன்ற ஆயுதங்களை இவர்களும் பயன்படுத்த தொடங்கினார்கள். அதாவது ஐரோப்பியில் பயன்படுத்திய அத்தனை ஆயுதங்களும் இவர்களிடம் இருந்தது அன்று. அதை வெடிமருந்துகளையும் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கொண்டார்கள். எனில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட போர் கைதிகளை, டச்சு கைதிகளை இவர்கள் வைத்திருந்தார்கள். அதே போன்று ஆங்கிலேய பிரெஞ்சு படையினர் தப்பி வந்தவர்கள் இவர்கள் படையில் அதிகமானோர் சேர்ந்திருந்தார்கள். அனைவரையும் வைத்து ஜெர்மன் படையினரும் இவர்களுடன் இணைந்திருந்தார்கள். ஆகவே இவர்கள் எளிதாக அந்த தொழில்நுட்பத்தை கற்றிருந்தார்கள். அதே போல் பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தை இவர்கள் அதே போன்று வளர்க்கும், இவர்களாக சொந்தமாக தயாரிக்கும் தொழில்நுட்பமும் இவர்களிடம் வளர்ந்திருந்தது. இப்பொழுது அந்த கோட்டைக்கு முன்பாகத்தான் இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 250 மீட்டர் மேலே ஏறி இந்த கோட்டைக்கு வந்துவிட்டோம். நுழைவாயில் அதாவது விட்டங்கள் காணப்படுகின்றன. அதாவது கல்லாலான நிலை காணப்படுகின்றது.
கற்களை கொண்டு கட்டப்பட்ட கோட்டையாக முன்பகுதியானது காணப்படுகின்றது. இங்கிருந்து பார்த்தால் அந்த மைய கோட்டை அல்லது மயான கோட்டை தெளிவாக கண்ணுக்கு புலப்படுகின்றது. இங்கிருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கும். அதே போன்று பத்மநாப அரண்மனையும் இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுகின்றது. இப்பொழுது அங்குதான் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த கோட்டைக்கு உள்ள நம்ம போகலாம். இந்த கோட்டையானது அந்த கோட்டையை விட மிகப்பெரிய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோட்டையானது கட்டப்பட்டுள்ளது. முழுவதும் சுவரால் அதாவது சுற்றி கட்டப்படவில்லை. பின்பக்கமும் முன்பக்கமும் மட்டும்தான் கட்டப்பட்டுள்ளது. அதாவது மலை முகடில் மலைகளை அதாவது பாறைகளை சுற்றி இவர்கள் கோட்டையை கட்டியுள்ளார்கள். அதே போன்று இது பழமையான கோட்டையாக காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 4 to 5 அடி உயரம் அல்லது 6 அடி உயரம் கற்களால் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கின்றது. அதன் மீது இவர்கள் ஒரு செங்கல் கற்களை கொண்டு கட்டியுள்ளார்கள். தெளிவாக நமக்கு புலப்படுகின்றது. இங்கிருந்து பார்த்தால் மொத்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் அழகையே நாம் தெளிவாக காண முடியும். அவ்வாறுதான் காணப்படுகின்றது. பாருங்க, இங்க மேல இருந்து நான் பாறை மீது ஏறி நின்று பார்க்கின்றேன். எனக்கு பின்னாடி உள்ள அந்த பாறையில ஒரு சின்ன மண்டபம் ஒன்றும் காணப்படுகின்றது. அந்த மண்டபத்தில் அவர்கள் எதற்காக அந்த மண்டபத்தை பயன்படுத்தினார்கள்? ஓய்வு எடுப்பதற்காக பயன்படுத்தினார்களா அல்லது வைத்தியத்துக்காக பயன்படுத்தினார்கள்? அதாவது இவர்கள் போர் செய்யும் பொழுது அங்கு காயப்பட்டவர்களை இங்கு எடுத்து வந்து வைத்தியம் பார்த்ததாக சொல்கிறார்கள். அதே போன்று இங்கு வெடிமருந்து தயாரித்ததாகவும் ஆயுதங்கள் தயாரித்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இது ஏற்றுக்கொள்ளப்படும் கதையாக இல்லை. ஏனெனில் காயம்பட்டவர்களை கிட்டத்தட்ட 250 மீட்டர் மேலே ஏற்றி வந்து இங்கு வந்து வைத்தியம் பார்ப்பது ஒரு சாதாரண பணி அல்ல. ஆகவே இங்கு வைத்தியத்துக்கான மருந்துகள் தயாரிக்கப்பட்டிருக்கலாம். இங்கு சுற்றியுள்ள மலைகளில் இருந்து மூலிகைகளை எடுத்து வந்து அதற்கான மருந்துகளை தயாரித்து இங்கிருந்து எடுத்து சென்றிருக்கலாம். அதே போன்று இங்கிருந்து கண்காணிப்பு பணியும் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் இங்கு வந்து வைத்தியம் செய்தார்கள் என்று அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள இயலாமல் ஒரு காரணமாக நமக்கு தென்படுகின்றது. இப்பொழுது அந்த இடத்தில் தான் இருக்கின்றேன். உங்களுக்கு அந்த பின்னாடி இருக்க அதாவது இந்த கோட்டையில 2 மண்டபங்கள் காணப்படுகின்றன. ஒன்று நடுவில் இந்த கற்களுக்கு பின்பகுதியில் காணப்படுகின்றது. இன்னொரு மண்டபமானது பின்வாசல் வழியாக நாம் வெளிப்புறம் சென்றால் அங்கு ஒரு மண்டபம் காணப்படுகின்றது. இப்ப உள்ள இருக்க மண்டபத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பகுதியே மிக அழகான தோற்றமாக காணப்படுகின்றது. இந்த மொத்தமுமே காடுதான். மேற்கு தொடர்ச்சி மலையின் காடுகள் அடர்ந்த வனப்பகுதியாக காணப்படுகின்றது. வனவிலங்குகளும் இந்த பகுதியில் காணப்படுகின்றன. இப்ப இந்த காற்று இல்லையா, இந்த இதான் பின்பகுதி சுவர். இந்த பின்பகுதி சுவருக்கு பின்னாடியும் ஒரு சின்ன அதாவது மண்டபம் காணப்படுகின்றது. நடுப்பகுதியில் அதாவது பாறைகள் அடர்ந்த உயர்ந்தமான பகுதியில ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த செங்கலாலான சிறிய அமைப்பும் கட்டப்பட்டுள்ளது. அதாவது ஒரு 3 பக்கம் திறந்த வெளியா இருந்தாலும் ஒரு பக்கமானது செங்கலால் கட்டப்பட்டுள்ளது. 2 பக்கம் செங்கலால் கட்டப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 6 தூண்கள் காணப்படுகின்றன. 10க்கு 10 அகலம் கொண்டதாகவும் கிட்டத்தட்ட 12 அடி உயரம் கொண்டதாகவும் இந்த மண்டபமானது இருக்கின்றது. மேலே கற்களை கொண்டு அவர்கள் கூரை அமைத்துள்ளார்கள். அதே போன்று கிட்டத்தட்ட 3, 2, 8 தூண்கள் காணப்படுகின்றன நமக்கு. அதே போன்று பின்பக்கமும் தூண்கள் சைடிலும் காணப்படுகின்றன. மிக அழகிய தோற்றம் கொண்டதாக இந்த மண்டபமானது இந்த இடத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக அன்று அவர்கள் கட்டியுள்ளார்கள். இப்ப அந்த மண்டபத்துல நம்ம நிக்கிறோம். வேறு எந்தவித கல்வெட்டுகளும் இந்த 2 கோட்டைகளிலும் கிடையாது. இந்த கோட்டையில் மட்டும் செங்கலாலான அந்த கட்டுமானமானது இருக்கின்றது. அதே போன்று இந்த கோட்டையில் நடுவில் ஒரு கிணறு அதாவது தெப்பம் போன்ற ஒரு கிணறு ஒரு குளம் என்று சொல்லலாம் அவ்வாறு காணப்படுகின்றது. அவர்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு அந்த குளமானது அன்று பயன்பட்டிருக்க வேண்டும். இது பின்பக்க வாசல். இந்த பின்பக்க வாசல் மிக சிறிதாக காணப்படுகின்றது. அதாவது 3க்கு 4 அளவுதான். 3 அடி அகலம், 4 அடி உயரம். எந்த குட்டையான மனிதர் வந்தால் கூட குனிஞ்சுதான் அந்த வெளியில போக முடியும். வெளியில வந்து பார்த்தா பாருங்க மிக அழகான தோற்றமாக காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 8 முதல் 10 அடி கல் சுவரும் அதற்கு மேல் ஒரு சுண்ணாம்பு போன்ற அது சொல்லலாம். இது வந்து ஒடிசா, பீகார் போன்ற கிழக்கு பகுதிகளில் இவ்வாறான கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கேரளாவில் இவ்வாறான கற்கள் அதிகமாக கிடைப்பதாக சொல்கிறார்கள். அவ்வாறான கற்கள் அங்கிருந்து அதாவது தென் கேரள பகுதிகளில் இருந்து இங்க வந்து எடுத்து வந்து கட்டப்பட்டதா, இங்கிருந்து எடுத்து கட்டப்பட்டதா என்று தெரியவில்லை. தகவல் தெரிந்தால் நான் தெரிவிக்கின்றேன். பாருங்க, மிக அருமையான இயற்கை காட்சிகள் தென்படுகின்றன இங்கிருந்து.
அன்று இவ்வளவு ஒரு வலிமையான இந்த கோட்டையை அவர்கள் அன்று கட்டியிருக்கிறார்கள். இந்த கோட்டையை நம்ம பார்த்தாச்சு. இப்ப இங்க இருந்து நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு. வாசல் கதவுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த கோட்டை அதாவது ஒரு மிகப்பெரிய மர்மம் அப்படி சொல்ல முடியாது. அதாவது இங்கிருந்து மருந்தோ அல்லது அதாவது வைத்தியத்துக்கு தேவையான மூலிகைகளை இங்க இந்த மலைகளிலே அவர் எடுத்து வந்து இங்கே மருந்துகளை தயாரித்த பின் இங்கிருந்து எடுத்து சென்றிருக்கலாம். வெடி மருந்துகளை இங்கு வந்து உயரமான இடத்தில் தயாரித்தார்கள் என்று ஓரளவுக்கு நம்ப இயலவில்லை. அவ்வாறான எந்த தகவல்களும் மேலதிக தகவல்கள் உறுதிப்படுத்துவதற்காக நமக்கு கிடைக்கவில்லை. கண்காணிப்பு பணிக்காக நிச்சயமாக பயன்படுத்தி இருப்பார்கள் என்று நான் உறுதியாக சொல்கின்றேன். இப்போ அந்த கோட்டையில் தான் நிற்கவும். அன்னைக்கு எவ்வளவு பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்த அந்த கோட்டை இன்னைக்கு வந்து பாலடைஞ்சு போய் கிடக்கு. அதே போல எல்லா இடங்கள்லயும் மரங்களும் கல் மீது முளைச்சிருக்குது. ஓரளவு அரசு மனசு வைத்தால் இந்த இடத்தை வந்து சுத்தப்படுத்தி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ் மன்னர்கள் பயன்படுத்திய, வேணாட்டு மன்னர்கள், சேர மன்னர்கள் பயன்படுத்திய இந்த பகுதியை பாதுகாக்க வேண்டும் என்பது நம்மளுடைய ஒரு தாழ்மையான கோரிக்கையாக இருக்கின்றது. வரலாற்று ஆர்வலர்களின் கோரிக்கையாக, அதே போன்று உள்ளூர் மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கின்றது. இந்த காணொலி இத்துடன் முடிவடைகின்றது. மீண்டும் ஒரு காணொலியில் விரைவில் வந்து நான் சந்திக்கின்றேன். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. நன்றி, வணக்கம்.